வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது லக்ஷ்மி கணபதி மாந்திரிக வித்தை. அதாவது இந்த லக்ஷ்மி கணபதியோட பூஜையை நம்ம செய்யணும்னாக்க விநாயகரோட மகா யந்திரம் தேவை, விநாயகர் வசியமை தேவை, விநாயகரோட மூலிகை தாயத்து தேவைங்க. இந்த தாயத்து செய்யக்கூடிய முறையும் வசியமை செய்யக்கூடிய முறையும் இந்த விநாயகரோட மகா யந்திரத்தையும் நான் நம்மளோட சேனல்ல நான் பதிவிட்டிருக்கேன். அதாவது நம்ம பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, பிளேலிஸ்ட்டை விநாயகர் மந்திரங்கள் சொல்லி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது போய் பாருங்க. விநாயகரோட வசியமை யந்திரம், இந்த தாயத்தை எப்படி நம்ம தயாரிக்கலான்ற ஒரு பூஜை முறைகளை பற்றி நான் போட்டிருப்பேன். அதை போய் பாருங்க. அதை போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கான விஷயங்களாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா? இந்த லட்சுமி கணபதியோட மந்திரம் ஜபிப்பதின் மூலியமா என்ன நடக்கும்னா, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க சரியா கேட்காம வெறும் மந்திரத்தை மட்டுமே கேட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. வெறும் மந்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு யந்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. அதுக்குண்டான பூஜை முறைகளாகப்பட்டது வேணும். ஒரு சில சூழ்ச்சி வழிகளை எனக்கே தெரியாம நான் வீடியோவில் பதிவிட்டிருப்பேன். அதனால கேட்கக்கூடியவங்க முழுமையாக கேட்க பழகுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. அதனால் ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்களாகப்பட்டது ஏற்படும். சொல்லக்கூடியதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு நல்லா தெளிவுக்காக தான் நான் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய ஒரு நிர்பந்தங்களாக இருக்குது, சூழ்நிலையாகப்பட்டது இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரத்தை விரயமாக்குறத பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் சிரமம் பட்டாலும் கொஞ்சம் கேளுங்க. சிரமப்பட்டாலும் கொஞ்சம் கேளுங்க. சரியா? இந்த லக்ஷ்மி கணபதியோட மந்திரத்தை ஜபிக்கிறது மூலமா நம்மளுக்கு அதிர்ஷ்டங்களாகப்பட்டது ஏற்படுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களாகப்பட்டது உண்டாகும். நம்மளுக்கு கடன் தொகையிலிருந்து விடுபட்டு வெளியே வரலாம். அதாவது பணம் விரயங்கள் இழப்பீடுகள் அதிகமாக அதிகரிக்காம நம்மளுக்கு லாபகரமான விஷயங்களை மட்டுமே அமைச்சு கொடுக்கும். இந்த வீண் விரயம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள், மீண்டும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு தேடி வராத அளவுக்கு, நம்மளுக்கு பணம் இழப்பீடு ஏற்படாத அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க. செல்வ வளம் பெருகிறதுக்காக நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. ஒரு தொழில் தொடங்கியிருக்கீங்க, அந்த தொழிலில் நஷ்டங்கள் இல்லாமல் லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லக்ஷ்மி கணபதியோட மந்திரம். பொதுவாக இது செல்வம் குளிக்கிறதுக்காக, செல்வமாகப்பட்டது மேலோங்கிறதுக்காக இந்த மந்திரங்களை நம்ம ஜபிக்கலாங்க. இது பொதுவாக ரொம்ப அடிமட்டத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, கடன் தொழில மாட்டிக்கிட்டு அவதிப்படக்கூடியவங்க இந்த நான் சொன்ன விநாயகர் மந்திரம், அதாவது விநாயகரோட மகாயந்திரம், மகா கணபதி மகாயந்திரம், அதையும் விநாயகர் வசியமையும் அந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த பூஜை 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிட்டு வரணுங்க. சரிங்க? அதாவது தியான மந்திரமாகப்படுறதும் கொடுத்துருப்பேன், மூல மந்திரமும் கொடுத்துருப்பேன். இந்த தியான மந்திரத்தை நீங்கள் 3 முறை ஜபிக்கணுங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன 3 முறை ஜபிக்கணும். அதுக்கு அடுத்து தியான மந்திரம் ஜபிச்சு ஆனதுக்கு அடுத்து மூல மந்திரத்தை நீங்கள் ஒரு 4 வீதம் 108 வீதம் 108 அல்லது உங்களோட சக்திக்கு ஏற்ப 1008 நாளும் ஒரு நாளைக்கு ஜபிக்கலாம். 1008 உருக்கள் நீங்கள் போடுறது ரொம்ப சிறப்பான முறை தாங்க. ஒரு நாளைக்கு 1008 போட்டால் ரொம்ப சிறப்பான முறை, சிறப்பானதுங்க. உங்களோட பிரச்சனைக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த மந்திரங்களை நீங்கள் உரு போட்டுக்கலாம், ஜபிச்சுக்கலாம். சரியா? இதுக்கு உண்டான படையல் காரியங்கள் எல்லாமே எல்லா விதம் சொல்லிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சு போயிடும். எப்பயுமே விநாயகருக்கு இவர் ஆகார பிரியர் இல்லையா? செங்கரும்பு, எளிர், தேங்காய், வெல்லம், அவுள்பொறி கடலை, இந்த மாதிரி கொழுக்கட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஐயனுக்கு படையலாகப்பட்டது போடுங்க. மெயினாக வெள்ளருக்குலை மாலை, அருகம்பூ மாலை, அருகம்பில் மாலை, சரியா? அதை எடுத்துகிட்டு ஐயனுக்கு கட்டி போட்டுக்குங்க. ரொம்ப அநேக விசேஷமானது. ஃபோட்டோ வரணும், ஃபோட்டோவுக்கும் போடுங்க, தப்பு இல்லை. விநாயகரோட சிலைக்கு தான் போடணும்னு அவசியம் கிடையாது. விநாயகரோட புகைப்படத்துக்கும் போடலாம். சரிங்களா? இதை நம்மளுக்கு தற்காப்புக்காகவும் நம்மளோட பிரச்சனை தீர்றதுக்காக நம்ம ஜபிச்சுக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு நான் இதை பிரயோகப்படுத்துறதுனாலும் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்திக்கலாம். அதாவது போன வீடியோவில்
விநாயகருக்கு 2 யந்திரம் எழுத சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். அந்த 2 யந்திரத்தை வந்து ஒரு யந்திரத்தை வெள்ளேற்குல செடியிலையும் இன்னொரு யந்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்து பூஜை பண்றதுக்கும் கையில வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்கள வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க, பிரச்சனையாகப்பட்டது சரியா போயிடும்னு சொல்லியிருப்பேன். அது போல இது வந்து இல்லைங்க. இது தாயத்து முறையா வந்து நீங்க கொடுத்துருங்க. இப்போ இந்த யந்திரத்தை வந்து நீங்க வரைஞ்சி தாயத்து முறையா போட முடியாது. தியான மந்திரத்தை விட்டுட்டு மூல மந்திரத்தை மட்டும் தாயத்தாய் எழுதி நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க இந்த அருகம்புல் இருக்குல்ல, அருகம்புல் ஒரு 3 அருகம்புல்லை எடுத்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு தகட்டில் ஒரு 2க்கு 2 அல்லது 1க்கு 1 இருக்கக்கூடிய தகட்டில் இந்த மந்திரத்தை வந்து எழுதிட்டு அது கூட அருகம்புல் கொஞ்சம், அதுக்கடுத்து கொஞ்சம் போல பச்சை கற்பூரம், அதுக்குள்ள ஒரே ஒரு ஏலக்காய், இதை மட்டும் நீங்க இந்த தகட்டுக்குள்ள வச்சு சுருட்டி தாயத்துல வந்து அடிச்சு நல்ல மந்திர உருவத்தி கொடுத்துருங்க. இது பிரயோகப்படுத்துறதுக்கு 1008 உருக்கள் நீங்க போட்டு கொடுத்தா போதும். இந்த மந்திரத்துல வந்து சேர்த்து ஜபிக்கக்கூடிய இந்த சர்வ ஜனமேன்ற இடத்துல சர்வ ஜனமே வந்து எடுத்துட்டு அவங்க தாயாரோட பெயரும் அவங்களோட பெயரும் வந்து போட்டு அவங்க என்ன காரியம் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்றதை மட்டும் நீங்க குறிப்பிட்டுக்கிட்டா போதும். கடன் தொழிலிருந்து விடுபடணும்னு சொல்லிட்டுன்னு எழுதிதான் போதுங்க. கடன் தொழிலிருந்து விடுபட்டு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து ஐஸ்வர்யங்களும் வசியமாவனும் சோகான்னு சொல்லி போட்டுக்கிட்டாலே போதுங்க. நீங்க ஜபிக்கக்கூடியது மட்டும்தான். எல்லா வீடியோவும் நான் சொல்லிக்கிட்டு தான் போர் அடிச்சு போயிடும். நீங்க ஜபிக்கக்கூடியது மட்டும்தாங்க. சரிங்களா? இந்த பெயரை வந்து மாற்றி நீங்க ஜபிச்சுக்கிங்க. சர்வ ஜனமேன்றதை வந்து எடுத்துட்டு இன்னாருக்கு இன்னார் கடன் தொழிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும், சகல ஐஸ்வர்யங்களும் வசமாகணும் சொல்லிட்டுன்னு சகல ஐஸ்வர்யங்களும் வசமான ஸ்வாகா சொல்லிட்டு நீங்க மந்திரத்தை போட்டு நீங்க ஜபிச்சுக்க வேண்டியதான். ஒரு 1008 உருக்கள் போட்டு, அதாவது நீங்க அந்த மகா யந்திரம் இருக்கு இல்லையா, விநாயகரோட மகா யந்திரத்தை எடுத்துட்டு போய் அதே போல வெள்ளருக்குள்ள செடி இருக்குல்ல, வெள்ளருக்குள்ள செடியில போயிட்டு இந்த யந்திரத்தை வந்து சுருட்டி எடுத்துட்டு போய் பதிச்சிடுங்க. இந்த தாயத்தை அவங்களுக்கு ரக்ஷியா வந்து கட்டிக்க சொல்லி கொடுத்துருங்க. நீங்க இதை பூஜை பண்ணி தாயத்தை வந்து கொடுத்துட்டீங்கன்னாக்கவே இது நல்லா பக்கா வேலை செய்யுங்க. உங்கள்கிட்ட பூஜைக்காக வந்திருக்கக்கூடிய நபருக்கு தாயத்தை வந்து இந்த மந்திரத்தை வந்து தாயத்துல எழுதி நீங்க இப்ப நான் சொல்ல இந்த அருகம்புல் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை வந்து வச்சு சுருட்டி அதுக்கு ஒரு 1008 உருக்கு நீங்க போட்டு இந்த யந்திரத்துக்கு கூட இந்த தாயத்தையும் வச்சு ஜபிச்சு இந்த தாயத்தை வந்து அவங்களுக்கு கட்டுறது கொடுத்துருங்க. கழுத்துலையோ கையிலையோ கட்டிக்க சொல்லுங்க. அந்த பிரச்சனையாகப்பட்டது நாளடைவில் முடிவுக்கு வந்துடும். இதை எடுத்துட்டு வெள்ளருக்குள்ள செடியில மூடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு அதோட வெள்ளருக்குள்ள செடியோட மூட்டு பகுதியில் பதிச்சு வச்சுட்டு வந்துடுங்க. பதிச்சு வச்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்க நாளடைவில் அவங்களுக்கு பிரச்சனையாகப்பட்டு சரியா போயிடும். அதாவது உங்களுக்கு எத்தனை நாட்கள் நம்ம விரதம் இருந்து ஜபிக்கலாம்னாக்க உங்களோட சக்திக்கு ஒரே நாள் நீங்கள் 1008 உருக்கள் போட்டாலும் சரி, அல்லது 11 நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் 108 உரு போட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்தாலும் சரிங்க. ரெண்டுமே வந்து வேலை செய்யும். சரியா? அதனால இந்த முறையாகப்பட்டது இப்படி இருக்குங்க. இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க இப்ப நான் சொல்றேன் பார்த்துக்குங்க. லக்ஷ்மி கணபதி தியான மந்திரம். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. மூல மந்திரம். ஓம் கம் ஸ்ரீம் சௌமியாய லக்ஷ்மி கணேச வரவரத க்ரீம் க்ரோம் சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. மூல மந்திரம். ஓம் கம் ஸ்ரீம் சௌமியாய லக்ஷ்மி கணேச வரவரத க்ரீம் க்ரோம் சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இது மூல மந்திரம். இதுதாங்க இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 48 நாட்கள் ஒரு நாள் வீதம் 1008 உருக்களாகப்பட்டது நீங்க போட்டு ஜபிச்சுக்கிட்டு வாங்க. ஜபிச்சு உங்களோட பிரச்சனைக்காக ஜபிச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். மற்றவங்களுக்கு பூஜாரியாக இருந்து மற்றவங்களை நான் பிரயோகப்படுத்தி கொடுக்க போறேன்னாலும் இப்ப நான் சொன்ன முறையை நீங்க வச்சு பயன்படுத்திக்கலாங்க. இந்த விஷயமாகப்பட்டது ரொம்ப சிறப்பான முறைங்க. விநாயகருக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மந்திராலாகப்பட்டது உண்டுங்க. இந்த விநாயகர் அனுபூதி, அதாவது கந்தர் அனுபூதி,
ஹனுமன் அனுபூதி, இந்த வராகி மாலை, இந்த விநாயகர் அனுபூதி எல்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன ஒரு விஷயங்களாகப்பட்டது அடங்கிய இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பாடல்களாகப்பட்டது இருக்குங்க. அது போலதான் விநாயகருக்கும் வந்து இருக்கு. அதுல வந்து இந்த விநாயகரோட மந்திரங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் விநாயகரோட மந்திரங்களாகப்பட்டது இருக்கு. அதை தான் பதிவிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு மூலியமா நீங்க உங்களுக்கு பிரச்சனை எதுன்றத உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மந்திரங்களை எடுத்து நீங்க ஜபிச்சீங்கன்னாக்க வெகு விரைவில் நீங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாங்க. அதுக்காக தான் இந்த முறைகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்ல சிறப்பான மந்திரங்கள் தான். எடுத்து நீங்க ஒன்றும் தயக்கப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். எல்லாமே சரியான மந்திரங்கள் தான் எடுத்து ஜெபிங்க, நல்லதே நடக்கும். விநாயகரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டார். ரொம்ப எளிமையான பூஜை வந்து விரும்பக்கூடியவர் விநாயகர். அருகம்பில்ல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்பில்ல அதுக்கு நம்ம சொறி வச்சுட்டு அவருக்கு சின்னதா ஒரு வெத்தலை பாக்கு பழம் பத்தி சூடம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலுமே விநாயகர் அருளாகப்படுறது நமக்கு கிடைச்சிடும். இருந்தாலும் அதுக்கு உண்டான முறைகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன். உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்க இவரை வழிபாடு செஞ்சுக்குங்க, நல்லதே நடக்கும். விநாயகர் அருளாகப்படுறது பரிபூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அதனால மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்கின்றேன். நன்றி.